நீங்கள் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி எம்டியாய் ஆக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் ஆனார் என்று. தம்மை தாமே வெறுமையாக்கி என்றால் என்ன அர்த்தம்? தம்மை தாமே வெறுமையாக்கி என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்று அர்த்தம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்று அர்த்தம். நீங்க சொல்றாங்க இல்லையா, நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன், நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன்னு சொல்றாங்க. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி எல்லாவற்றையும் அவர் விட்டு விட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியவேதத்திலே பேதுரு என்கிற ஒரு சீஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவன் ஒரு பாருங்க மீன்பிடி தொழிலை உடைய ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். இவன் ஒரு முறை ஆண்டவரிடத்திலே சொன்னான். என்ன சொன்னான்? ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று ஆண்டவரிடத்திலே ஒரு முறை கேட்டான். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்ன செய்த உம்மை பின்பற்றினோமே. பொய் சொல்றான் பாருங்க. எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே. இவன் எல்லாவற்றையும் என்ன செய்யல, விட்டு விடல. பாருங்க, ஆண்டவர் அழைத்தார் ஊழியத்துக்கு. ஆண்டவர் அழைத்த பொழுது இவன் என்ன பண்ணான்னா, படகெல்லாம் கொண்டு போய் கடற்கரை ஓரத்தில் நிறுத்தி நல்லா சேஃப்டியை கட்டி வச்சுட்டு அப்புறம் தான் வந்தான். எல்லாம் இருக்கிறீங்களா? நல்லா சேஃப்டியா கட்டி வச்சுட்டு அப்புறம் தான் வந்தான். ஏன்னா ஆண்டவர் ஒருவேளை நம்மளை கைவிட்டுட்டா மறுபடியும் என்ன செஞ்சிடலாம், இந்த தொழிலே செஞ்சு நம்ம குடும்பத்தை என்ன செஞ்சிடலாம், காப்பாற்றிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவன் போட்டெல்லாம் கொண்டு போய் பத்திரமா கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சான், ஆண்டவர் பின்னால வந்தான். ஆகையால் தான் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்த பிறகு மறுபடியும் படகு எடுத்துக்கிட்டு மீன்பிடி தொழிலுக்கே போயிட்டான். போன வாரத்தில் வாசித்தோம் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். அதனால அவன் பார்க்குறான், சாரத்தில் நம்ம பழைய தொழிலுக்கே என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம் சொல்லிட்டு நான் போட்டை எடுத்துட்டு மீன் பிடிக்க போறேன்பா அப்படின்னு சொன்ன உடனே கூட இருந்த ஒரு ஆறு பேரும் நாங்களும் என்ன செஞ்சிடறோம், உமா கூடயே. எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க. இவங்க சொல்றாங்க, எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் உண்மை பின்பற்றினோமே. ஏன் போய் சொல்லணும்? இன்னைக்கு சில ஆட்கள் பாருங்க, நான் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டுட்டேயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க, எதாவது ஒழிச்சு, இது எங்கள் தகப்பனார் கொடுத்தது, இது எங்கள் தாயார் கொடுத்தது, அந்த பழைய காரியத்திலலாம் எதையாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க. எடுத்து அந்த புதருக்குள்ள அந்த மூளைகள் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒழிச்சு வச்சுருப்பாங்க. பாருங்க, எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த லாபானுடைய மக இந்த ராகேல் அவளை குறித்து பார்க்குற பாருங்க. அவள் என்ன பண்ணிட்டா, அவங்க அப்பாவுடைய விக்கிரகத்தை எடுத்து கொண்டு வந்து இவளுடைய கூடாரத்துக்குள்ள புதைச்சி வச்சுட்டா. உள்ள என்ன செஞ்சுட்டா, புதைச்சி வச்சுட்டா. அந்த ஆளு பாருங்க, உயிர் போக பறக்க பறக்க ஓடி வந்து எங்க என்னுடைய விக்கிரகத்தெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லி யாக்கோபோட சண்டை போட்டு ஃபைட் பண்ணி, என் களவான்ட்டு வந்துட்டு என் விக்கிரகத்தை ஆயுவா பூயாக்குன்னு கத்தி எல்லா கூடத்தையும் தேட விட்டு கடைசியில் பார்த்தா இவன் என்ன பண்ணிட்டா, இந்த ராகேல் விக்கிரகத்தை எடுத்து தனக்கு கீழே ஒழிச்சு வச்சுட்டு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டா. நான் இப்போ தீட்டா இருக்கிறேன், அதனால நான் எந்திரிக்க கூடாது அப்படின்னு பொய் வேற என்ன செஞ்சுட்டா, சொல்லிட்டா. எல்லாம் இருக்கிறீங்களா? சில ஆட்கள் பாருங்க இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஆனால் விடலை. அங்கே என்னமோ இருக்குது மூளைக்குள்ள, வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள இருக்குது அந்த என்னமோ ஒரு மூளை. அந்த மூளைக்குள்ள என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. பாருங்க, இப்படி வச்சிருக்கிறதுனால சில காரியங்களை கர்த்தர் பாருங்க நம்பி உங்களுக்கு என்ன செய்ய முடியல. இவரில் பாருங்க கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த முடியல. பாருங்க, அருமையானவர்களே கவனியுங்கள், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட பழகணும். ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை விட சொன்னார், என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஏப்பா, அந்த சீரட்டை விட முடியலையா உன்னால? என்னமோ அந்த பீடியை விட முடியலையா உன்னால? அந்த மூக்குப்பிடியை விட முடியலையா? அந்த வெத்தலை பாஸ்டர், அந்த ஒரு வேளை போட்டாதான் எனக்கு தூக்கம் வரும் பாஸ்டர், அதை விட முடியலையா? என்னமோ கர்த்தர் ஒரு காரியத்தை விட சொன்னாரோ என்ன செஞ்சிடணும்,
விட்டுறணும். கர்த்தர் விட சொன்னார்னா நம்முடைய நன்மைக்காக தான் அவர் விட சொல்லுவார். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சரீர சுகத்துக்காக, நம்முடைய குடும்ப நல்வாழ்வுக்காக ஒரு காரியத்தை என்ன செய்வார்? அவர் சொல்லுவார். விட்டுறணும்னா என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. விட்டுறணும்னா விட்டுறணும். கர்த்தர் ஒரு காரியத்தை விட சொன்னார்னா விட்டுருங்க, சந்தோஷமா விட்டுருங்க. அதனால உங்களுக்கு லாபம் உண்டாகும். ஆமென். கர்த்தர் லாபத்தை மனதில் வச்சுக்கிட்டு தான் நம்மளை ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு காரியத்தை மனதில் உங்களுக்கு லாபம் வரப்போ போகுது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போ போகுது. அதனால அதை மனதில் வச்சுக்கிட்டு தான் கர்த்தர் செய்யறாரு. உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை இதை செய்ய சொல்றாரு, இதை பண்ண சொல்றாரு, இதை விட்டுன்னு சொல்றாரு, இதை பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வர ஆரம்பிக்கிறது.